என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் இல்லத்தில் இன்றிரவு நடக்கக்கூடிய ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ உறங்க வராமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். கருப்பன் உன்னை உறங்க சொன்னேன். ஆனால் இன்று உனக்கு உறக்கமே வந்தாலும் நான் உன்னை விழிக்க சொல்வேன். இன்று உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் பலவிதமான மனக்குழப்பத்தில் இருக்கின்ற என் குழந்தையை தன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிய முடியாமல் நீ வாழ்க்கையில் நமக்கென்ன என்னதான் இருக்கிறது பார். நமக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் நம்மை தேடி வருவார்கள். நமக்கு வாழ்க்கையில் யார் சந்தோஷங்களை கூடியவர்கள் நமக்கு ஒரு கஷ்டம் என்று கேட்பார்கள் என்று எதுவுமே தெரியாமல் விழுங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இந்த கருப்பனின் வார்த்தைகள் இன்று உன் மனதை தோற்றும். இந்த கருப்பனின் வார்த்தைகள் உனக்கு இருக்கின்ற பயத்தை போக்கும். எதற்கெடுத்தாலும் பயம், தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை கண்டு வேதனைப்படுவது, மற்றவர்களுக்கு பிரச்சனை என்று ஓடி வந்து உதவி செய்வது. இதனால் உனக்கு என்ன கிடைத்தது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, உனக்கு தேவையான இடத்தில் அவமானம் கிடைத்தது. தேவைப்பட்ட இடத்தில் என் பிள்ளைக்கு கஷ்டம் கிடைத்தது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்பது தவறு கிடையாது. யாருக்கு செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்பது மட்டும்தான் முக்கியம். எதிர்பாராக நினைத்த இடத்திலே நீ உதவிகளை செய்யாதே. நீ செய்தால் மீண்டும் அவர்கள் செய்ய முடியும் என்று உள்ளவர்கள் ஒருபோதும் நீ உதவி செய்யாதே. ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை அவமானப்படுத்துவார்கள். உன் மூலமாக கிடைக்கின்ற உதவியை அவர்கள் சரியாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பின்னால் நடக்கின்ற உன்னை அவமானப்படுத்துவார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் என் குழந்தையே, யார் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உதவிகளை பெறுகின்றார்களோ, என் பிள்ளை யாருக்கு உதவி செய்தால் மீண்டும் அவர்கள் உனக்கு அந்த உதவியை திருப்பி தர முடியாத நிலையில் இருக்கின்றாரோ அவர்களுக்குத்தான் நீ உதவிகளை செய்ய வேண்டும். அதனால் தான் எப்போதும் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன், எதையுமே தெரிந்து செய். தேவையில்லாதவர்களுக்கு செய்துவிட்டு அதற்கு நன்றி செலுத்தவில்லை என்று பரவாயில்லை. மற்றவர்கள் எப்போதும் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதால் இருக்க வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்கி இருந்தது. இரவு நேரம் வந்தவுடன் என் பிள்ளை நீ உறக்கமே வராது. நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தியும் இந்த வாழ்க்கையை நீ ஒவ்வொரு விஷயங்களும் இரவாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். எப்போதும் இந்த நேரம் முடியும் என்று, எப்போதும் இந்த நாள் முடிந்து அடுத்த நாள் தொடங்கும் என்றுதான் என் பிள்ளை எப்போதுமே எதிர்பார்த்து நிற்கின்றாயே தவிர இதையாவது இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளலாமா என்று நினைத்து பார்த்தால் அங்கு எதுவுமே உனக்கு கிடைக்காததாக தெரியவில்லை. பிரச்சனைகள் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இருக்கின்றதை தவிர சந்தோஷங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை. என் அன்பு பிள்ளையே, இந்த நிலை உனக்கு உணர்ந்து என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில்தான் எத்தனையோ விஷயங்களை இந்த நிலையில் அடைய நினைத்து அடைய முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் உனக்கு போதும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டாய் அல்லவா? இனிமேல் என் பிள்ளை நீ எப்படியாவது இந்த சூழ்நிலைகளைத்தான் தாண்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? இந்த பிரச்சனையை தீர்வுகள் எங்கே என்று என் பிள்ளை நீ தேட ஆரம்பித்து விட்டு யோசித்திருக்கின்றாய் அல்லவா? உன் அப்பன் கருப்பண்ணசாமி என் இடத்திலிருந்து உனக்கான நன்மைகளை நீ பெற துடிக்க கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து தர வந்திருக்கிறேன். இத்தனை நாளும் உறக்கமில்லாமல் விழித்து கொண்டிருக்கின்றாய். எதை பெற்றாய்? எதையும் பெறவில்லை. இன்று நான் சொல்கின்ற என் பிள்ளை நீ
என் வார்த்தைகளை கேட்டு நீ கண் விழித்திருப்பாய். ஆனால் இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நீ கண்டுகொள்வாய். தெய்வம் எந்த நிலையில் உன் இல்லத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த தெய்வத்தின் அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு நிலையாக கிடைப்பதை நீ எப்போதும் புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வருகின்ற இந்த நொடி பொழுது கருப்பனுக்கு உன் மனதில் உன் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு பிறகுதான் வந்திருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, எவ்வளவோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ கண்டாய். எத்தனையோ பேரின் வார்த்தைகளுக்கு மனம் கலங்கி நின்றாய். வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்த இவர்கள் பேசிய வார்த்தைகள் தான் இது என்று நீ புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டாயா? உன்னை குறை சொல்வதற்கு யாரும் இங்கு உத்தமன் இல்லை என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயம் உன் மனதில் பதிந்திருக்குமானால் எந்த காலத்திலும் என் பிள்ளை யார் என்ன சொன்னாலும் அதற்கு நீ கதி கலங்கி நிற்க மாட்டாய். யார் சொல்கின்ற வார்த்தைகளுக்கும் நீ மனம் கலங்கி இருக்க மாட்டாய். என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று இருக்க மாட்டாய். இன்று இரவு நீ தெரிந்து கொள்வாய், இந்த அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று. நான் உன் இல்லத்தில் சர்வ நிச்சயமாக நான் சொல்லவில்லை, செய்யவில்லை என்றாலும் உன் வாழ்க்கையில் எதை நடத்த வந்திருக்கிறேன் என்பதையும் உணர வேண்டும். நல்லதை நடத்தவா கெட்டதை நடத்தவா? கெட்ட விஷயங்களை உன்னை விட்டு விலகி நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையாக மாற்றவா என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நான் அதிக நேரம் உன்னை கண் விழிக்க சொல்லவில்லை. இன்று இரவு 12 மணியில் இருந்து நான் 1 மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தை சுற்றிலே அல்லது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சத்தம் கேட்கிறது என்றால் என் பிள்ளை அந்த நொடி நீ எப்போதும் உன் குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொள். உன் குலதெய்வத்தை நீ மனதார வணங்கிக்கொள். இல்லை என்றால் உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கொள். அவர்களின் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. இன்று இரவு இந்த சத்தத்தை யாரெல்லாம் உணர்கின்றார்களோ, இன்று இரவு யாரெல்லாம் இந்த சத்தத்தை தன்னுடைய மனதார புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் என் பிள்ளை குலதெய்வம் துணை இருப்பதை அவர்களில் வந்து உணர்த்துகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வேண்டுமென்றே ஒருவருக்கும் என் பிள்ளை நீ செய்கின்ற காரியங்கள் உன் மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்கே என்று நீ விட்டு அதை கடந்து செல்ல பழகிக்கொள். இப்போது இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உன்னால் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ முடியும். இல்லாத பட்சத்தில் இவர்கள் இது போன்ற எண்ணங்களால் என் பிள்ளை என்றோ உன் வாழ்க்கையை பூட்டி புதைத்து விடுவார்கள் அல்லவா? அதனால் தான் இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த கருப்பண்ண சாமி இன்று உன் குலதெய்வத்தை அன்பினையும் துடிக்கிற மாட்டாய் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை யாருமில்லை என்று சொல்லி புலம்புகின்றாய் அல்லவா? யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கதறுகின்றாய் அல்லவா? எந்த நேரத்திலும் நமக்கு மாற்றங்களை நீ யாருமில்லை என்று வேதனைப்படுகின்றாய். உன் கஷ்டத்தையும் கவலையும் தூக்கி சுமக்கின்றாய். உன்னோடு நான் இருப்பதை நீ எப்போதெல்லாம் உணர்கின்றாயோ அப்போது உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும். அதையும் தாண்டி நீ வருத்தப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருப்பாய். ஆனால் எப்போதும் தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் தெய்வத்தை எப்படி உன்னால் உணர முடியும்? உனக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இன்று இரவோடு தீர வேண்டும். நமக்கு தெய்வம் துணை இல்லை என்று ஒரு நாளும் நீ நினைக்க கூடாது. நான் செய்கின்ற நேரத்தில் ஒரு சத்தம் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னை விட மிகப்பெரிய பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த நேரத்தில் உனக்கு சத்தம் கேட்கவில்லை, நீ உன்னை மறந்து உறங்கிவிட்டாய் என்றால் சற்றென்று உனக்கு ஒரு
விழிப்பு தட்டும். அது நடந்தே தீரும். அப்படி நடக்கும்போது நீ புரிந்து கொள்ளலாம், உன் குலதெய்வம் நாம் இருப்பதை உனக்கு உணர்த்துகிறது என்று. என் பிள்ளையே, நீ எதையும் தெரியாமல் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் நீ வழிமாறி செல்ல நினைத்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது. இனிமேல் என் பிள்ளை சரியான பாதையில் மட்டும் உன்னால் பயணிக்க முடியும். ஏனென்றால் கருப்பன் இருந்து வழி நடத்துகின்ற பாதை அல்லவா. நான் இருக்கும்போது உன்னை தீய வழியில் அனுமதிக்க விட்டு விடுவேனா? என்ன, நாம் இருக்கும்போது உனக்கு துன்பங்கள் தர அனுமதி கொடுத்து விடுவேனா? என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும். இனி என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் எது வந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, எதிர்வருகின்ற நேரங்கள், எதிர்வருகின்ற சூழ்நிலையில் மாற்றங்கள் என்று இவை எல்லாமே இனி எப்போதும் உன்னை வழி நடத்தும். அது மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளையே, கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களும் நடக்கும். உன்னை யார் யார் என்று காண்பித்து கொடுக்கின்றேன். உனக்குள் ஒளிந்து கிடக்கின்ற திறமைகள் எல்லாம் வெளியே வரும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாய். இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு இடத்திலும் நீ வாழ்க்கையை விட்டுவிட முடியாதபடிக்கு உனக்கு பல நன்மைகள் நடந்தே தீரும். என் தங்க பிள்ளையே, நாம் கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம் என்று சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து இனி எல்லாம் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறது என்பதையும் நீ உணர்ந்திட வேண்டிய தருணம் உனக்கு இப்போது வந்துவிட்டது. உனக்காக நான் இருப்பதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கருப்பன் எங்கே? கருப்பன் நமக்கு என்ன செய்கின்றார்? நாம் வாழ்க்கையில் நம் அப்பன் நாம் வாழ்க்கையில் எதை நடத்துகின்றார் என்று நீ அறிய முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய் அல்லவா. இனி இதை எல்லாவற்றையும் தாண்டி நடத்துபவை கண்கூடாக காண்பாய். கருப்பன் யாருக்கும் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை உன் கண் முன்னாலேயே நடத்தி காட்டுவேன் என்பதையும் சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, இனிமேலும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் தொடருமா என்று எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை சந்தோஷமாக பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டுமென்று துன்பங்களை கொடுத்த இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக வெளியேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, எதை உனக்கானது என்று நீ நம்பி என் முன்னால் வந்து கேட்டாயோ அதையே நான் நிச்சயமாக உன்னுடையதாக உனக்கு நிச்சயமாக மாற்றித்தர வந்திருக்கிறேன். எதையும் கடந்து நீ எப்போதும் உன்னுடைய சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக தேடி பெற்றுக்கொள். இனி எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக மாறும். இனி நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியும் நிச்சயமாக உனக்கு நிறைவாக வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையை நினைத்துவிட்டால் நடக்காதது என்று எதுவும் உண்டா? நீ என்னை நம்பவில்லை, உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லியதனால்தான் இந்த கருப்பன் இன்று இரவு உன்னை இதை உணர சொல்கிறேன். நிச்சயமாக தேவத்தின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் போதும். வேறு எதையும் பற்றி என் பிள்ளை நீ கலக்கப்பட வேண்டாம். வேறு எந்த விஷயத்தை பற்றியும் பெரிதாக நினைத்து யோசிக்க மாட்டாய். என் அன்பு பிள்ளையே, மாற்றங்கள் தரும்போது அதை என் பிள்ளை சற்றென்று பெற்றுக்கொள்கின்றாயோ அந்த பிள்ளை நாம் வாழ்க்கையை அடை நினைத்த முடியாத வெற்றிகளை நிச்சயமாக ஒரு நொடியில் பெற்றுவிடும் என்பது உண்மை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களும் இனி என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமோ கவலையோ
சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் விட்டுவிடு. இனி நான் நடத்துவது என்றும் உன் வாழ்க்கையாக மாறிக்கொள்ள நீ முயற்சி செய். அத்தனை நன்மைகளையும் நீ ஒன்று சேர என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.